ஹாய் காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆண்கள். நம்ம டப்புன்னு ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், எங்கே பார்த்தாலும் எல்லா இடத்துலையுமே ஆண்களும் பெண்களும் சமம், நாங்களும் பசங்களும் பொண்ணுங்களும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பசங்களும் பொண்ணுங்களும் ஒன்று இல்லைம்மா, ஏன் புரிய மாட்டேங்குது? இல்லை புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? இல்லை உண்மையாகவே தெரியலையா? இல்லை சொல்லவே தெரியலையா? இல்லை நான் தான் பெஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்களான்னே புரியல. ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னே எனக்கும் தெரியல. விஷயம் அது இல்லை. பசங்க வேறு, பொண்ணுங்க வேறு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பசங்க வேறு, பொண்ணுங்க வேறு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சொல்லிகிட்டே போகலாம். பசங்களாம் பாவம்மா, ஏம்மா அப்படி பண்ணுறீங்க? உடனே பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டெல்லாம் வராதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அது உண்மையாகவே கிடையாது. இப்போது எப்படி சொல்கிறது, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா இல்லை உங்கள் அண்ணன் இல்லை உங்கள் தம்பி, பெரியப்பா, சித்தப்பா, இந்த மாதிரி ஆண்கள், இவங்க இவங்க இந்த மாதிரி அவங்களாம் விடுங்க. உங்கள் அப்பா, உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி இப்படி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போது கடைக்கு போனோன்னா பொண்ணு போகக்கூடாது. நீங்கள் தான் எருமை மாடு மாதிரி வீட்டில் இருக்கல்ல, ஒரு ஆம்பளை பையன் எதுக்கு இருக்க, கடைக்கு கூட போக மாட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும். அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமாம், நான் பொம்பளை புள்ள போய் நாங்கள் எப்படி நிற்கிறது வாங்குறது அப்படின்னு வாயை குழப்பீங்க. அது உண்மையாக இல்லையா? இவ்வளோ பெரிய வீட்டில் இதெல்லாம் நடக்குது, இப்போயும் நடந்துன்னு தான் இருக்குது. என்னடா ஒரு பொம்பளை புள்ளி அனுப்புகிறேன், ஏன் நீ போக மாட்டியா? வண்டி இருக்குல்ல, வண்டியில் போயிட்டு வந்துடு. ஏன் கடைக்கு பொண்ணுங்களாம் போகக்கூடாதுன்னு தான் இருக்கேன். நான் பொண்ணுங்க தான் மோஸ்ட்லி போவாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் சைட்லாம் பொண்ணுங்க தான் போவாங்க. பசங்க தெரியல, நானும் பார்த்துருக்கேன் நிறைய பேர். அதில் நான் போகலன்னா அப்படியே அந்த நாள் முழுக்க சண்டை. ஏன் போக மாட்டேங்கிற, எதுக்கு போக மாட்டேங்கிற, என்கிட்ட என்ன வண்டியாக இருக்குது, இல்லை நான் தான் நடந்து போக முடியுமா, உங்கள்கிட்ட தான் வண்டி இருக்குல்ல, நீ நடந்து போக போகிற, அப்படி இப்படிங்க ஏதோ ஒன்று டார்ச்சர் பண்ணி சொல்லி மேனிப்புலேட் பண்ணி அவங்கள அனுப்பிச்சி விட்டு அப்புறம் அவங்க போய் வாங்கிட்டு வந்து அதுக்கும் ஒரு குறை. ஏன் அவ்வளோ லேட்டு? எப்பா இந்த பொண்ணுங்க இருக்கிறாங்களே, ஐயோ, ஏதோ ஒரு படத்தில் டைலாக் சொல்லாம வரும், பொண்ணுங்களே இல்லாத உலகத்தில் பிறக்கணும்னு, அந்த மாதிரி. அதனால எனக்கு பொண்ணுங்க பிடிக்காது அப்படின்லாம் சொல்ல கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்துருப்போம்ல, இல்லை பக்கத்து வீட்டில் எதிர் வீட்லேயோ அந்த மாதிரி நடக்கும்போது பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி பார்த்தது தான், வேறு எதுவும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா கடை போடுது, அது ஒன்றாச்சா? அதே மாதிரி இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். பஸ்ஸில் போகும்போது முன்னுரிமை யாருக்கு கொடுப்பாங்க? பொண்ணுங்களுக்கு தான். இப்போ சீட்டு இப்போ காலியாக இருக்குன்னா பொண்ணுங்களை, அதாவது பொண்ணுங்கன்னா சின்ன வயசு பொண்ணுங்க கிடையாது, பெண்கள், சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே அப்படியே அதே மாதிரி சேஃபாக ஏற சொல்லிவிடுவாங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசங்க அந்த அளவுக்கு அது எப்படி சொல்கிறது, முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறத விட பசங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குவாங்கப்பா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்புறம் எதுக்கு தான் அவங்க ஆம்பளைன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை ஏன் எனக்கு புரியல. பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் ஒரே உடம்பு, ஒரே ரத்தம் சதை எல்லாமே ஒன்று தானே. இப்போது எல்லாருக்குமே இப்போ உடம்பு சரியில்லாமல் போகுது தானே. இப்போ பசங்களுக்கும் ஜுரம் வரும், உடம்பு சரியில்லாமல் போகும், எல்லாமே வருதில்ல. பொண்ணுங்களுக்கும் எல்லாமே வருதில்ல. அப்புறம் அதுன்னா பசங்க மட்டும்தான் பாவம் இல்லை, பொண்ணுங்க மட்டும்தான் பாவம், அவங்களுக்கு எல்லாமே முன்னுரிமை கொடுக்குறீங்க, பசங்களுக்கு முன்னுரிமையை தர்றதில்ல. அன்னைக்கெல்லாம் எப்பயுமே தான். நீங்கள் பாருங்களேன், அந்த இடத்துல உங்கள் தம்பியோ இல்லை உங்கள் அண்ணனோ உங்கள் அப்பாவை வச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, பஸ்ஸில் போகும்போது எல்லோரும் ஏறிட்டாங்க, பஸ்ஸில் அவ்வளோ கூட்டமாக இருக்குது, லேடிஸ் எல்லோரும் உள்ளே போக சொல்லிடுறாங்க, பசங்களை ஸ்டெப்பில் நிற்க சொல்கிறாங்க. ஸ்டெப்பில் நிற்க சொல்ல மாட்டாங்க, சொல்லாமே அது கூத்தெல்லாம் நடக்கும். பொண்ணுங்க நைஸாக உள்ளே கிளம்பி போயிடுங்க சேஃபாக, பசங்க படிக்கட்டில் தொங்கிட்டு வருவாங்க. நீங்கள் ஒரு நாள் இல்லை, ஒரே ஒரு நாள் நீங்கள்
பசங்க எல்லோரும் உள்ளே தள்ளிப்புட்டு நீங்கள் ஸ்டெப்பில் நின்றுவாங்க. இல்லை உண்மையை தான் சொல்கிறேன். உள்ளே தள்ளிப்புட்டு ஸ்டெப்பில் நின்றுக்குவாங்க. நீங்கள் சொல்லுங்கள் கான்ட்ராக்டர். இல்லைன்னா இந்த ஒரு தடவை மட்டும்தான், ஒரு நாளில் ஒரே ஒரு தடவை, இந்த ஒரு தடவை மட்டும்தான்னா நின்றுக்கிறேன். இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கோங்க. நின்றுட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் போகணுமோ அது வரைக்கும் நின்றுக்கோங்க. நிற்கவே மாட்டீங்க. பயமாக இருக்கும். நிற்க முடியாது. ஐயோ விழுந்துருமோன்ற பயம். கம்பியை ஸ்ட்ராங்காக பிடிச்சாலும் கை வலிக்கும். எப்படா இறங்குவோம். காற்று வேறு மூஞ்சில் பல்லாருன்னு அடிக்கும். காற்றையும் அந்த வாங்கிக்கணும். தொங்கணும். கை பயங்கரமாக வலிக்கும். உதறி விட்டு ஏறி அதில் வேறு ஸ்டாப்பிங்காக நிறுத்துவான். ஏறி இறங்கணும். அதில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கை வலியை ஆற்றிக்க முடியும். அந்த கேப்பில் அந்த 1 செகண்ட் 1 நிமிஷம் கேப்பில் கை வலியை ஆற்றிக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் அசால்ட்டாக சொல்கிறீங்க. ஒன்று இதில் வேறு சீன் வர ஏய் பாருங்கடி இந்த உள்ளே போக சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் பேசும்போது அப்படியே வாயில் எத்தலாம் போல் கோவம் வரும். ஸோ பொண்ணுங்களை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. அது ஒன்றாச்சா. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நாள் அப்படி தான், வேறு வழி இல்லை. நான் ஒரு இடத்துக்கு சீக்கிரமாக போகணும். இந்த டைமுக்குள்ளே போகணும். இந்த டைமுக்குள்ளே போய் தான் ஆகணும். இல்லைன்னா வீட்டுக்கு தான் திரும்ப ரிட்டன் வரணும். அதனால் அந்த பஸ்ஸில் வேறு வழியில் ஏறி தான் ஆகணும். பார்த்தா அவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஐயோ என்னடா இது, நிறைய பேர் ஏற வேணான்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா கீழே விழுந்துட்டு போகிற, கண்டக்டரே சொல்லிட்டாரு, ஏறாதம்மா கீழே விழுந்துட போகிற, வேணாம்மா அப்படின்னு. இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏறிட்டேன். பார்த்தா என்னால் முடியல. ஹார்ட் பீட் அதிகமாகுது. படன்னு அடிக்குது. ஐயோ அவ்வளோதான், அள்ளு விட்டுருச்சு. சரி ரைட்டு, இன்றைக்கி ஏதோ ஆக போகுது அப்படின்னு நினச்சேன். அதுவும் யூட்டர்லாம் பண்ணும்போது சோலி முடிஞ்சிச்சு. அப்படிலாம் யோசிச்சுன்னு போகிறேன். ஏறி பசங்களை மாதிரி ஒரு ஸ்டாப்பிங் நிறுத்துகிறாங்க. இறங்கிட்டா மறுபடியும் ஏறுறேன். இப்படி தான் 4-5 ஸ்டாப்பிங். ஒரு கட்டத்துக்கு மேலே யூட்டர்ன் பண்ணும்போது கீழே விழுந்து எனக்கு நம்பிக்கையே இல்லை, கீழே விழுந்துருவோனோ அப்படிங்கிற ஒரு பயமும் வந்துடுச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் யோசிக்கவே ஆரம்பித்தேன். நம்ம ஒரு நாள் ஒரு தடவை இப்படி போகிறதுக்கே இப்படின்னா, பசங்க டெய்லிக்கும் அப்படி தானே வராங்க. பசங்களால சொல்லவும் முடியாது. இல்லைண்ணா நான் உள்ளே போகிறேன், ஸ்டெப்பில் வேணாம், ஏறுமா உள்ளே போமான்னு சொல்லவும் முடியும். ஏன் நீ ஆம்பளை தானே. ஆம்பளைன்னா எல்லாத்தையும் இல்லை ஆம்பளை இல்லை கடவுளா சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் கடவுளுக்கே எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டு. எல்லாத்துக்கும் ஆம்பளைன்னா ஆமாம் ஆம்பளை தான். அதுக்குன்னா இப்போ அதுக்காக எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணணுமா? நமக்கு பொண்ணுங்களுக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நம்ம மட்டும் எப்படி ஒரு கம்ஃபர்டபுளே இல்லாமல் இருக்கணுமா? ஒரு நாள் நீங்கள் இருந்து பாருங்கடி, பசங்க உங்களை மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லணும் போல் கோவமாக வரும். இல்லை அவ்வளோ கை வலிக்குது எனக்கு. உள்ளே போகவும் மாட்டுறாங்க. ஸ்டெப்லேயே நிற்க முடியல. கண்டக்டரை கேட்டாலும் உன்னை ஏற வேணான்னு சொன்னேன் தானம்மா அப்படின்னு திட்டுவார். எதுக்குமே இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி நிற்க வேண்டியதாகிடுச்சு. யூட்டன் போடும்போது ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டேன். என்ன மாரி எனக்கு பயம் வந்துச்சு. ஐயோ கையை விட்டுருவோமோ, வழிக்கிடுமோ, கீழே விழுந்துருமோ அப்படியெல்லாம். அப்போ பசங்களை எப்படி நீங்கள் யோசிங்களா? பசங்களை அப்போ அவங்க நிலமையை யோசிச்சு பாருங்க. ஏன் யோசிக்க மாட்டீங்க? அதுதான். பஸ்ஸில் இவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் அசால்ட்டாக சாதாரணமாக சொல்லுங்கள், ஸ்டெப்பில் நின்றுக்கோங்க, காற்று வாங்குறாங்க, ஜாலியாக வராங்கன்னு. நினப்பு தான் அந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கஷ்டம். அதுவும் வெயிட் தூக்குற இடம். ஒரு சில கம்பெனிங்கெலாம் இருக்குது, வெயிட் தூக்குற கம்பெனிங்க இருக்குது. அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டிங்கன்னா சொல்லி முடிஞ்சு. எதுக்கு எடுத்தாலும் பையன் அவனை கூப்பிடு, இதை தூக்க சொல்லு, அதை தூக்க சொல்லு, அதை எடுத்து இங்கே வைக்க சொல்லு, இதை எடுத்து அங்கே வைக்க சொல்லு. பசங்களுக்கு டென்ஷன் ஆகிடும். ஏன்னா அவனுங்களே இந்த உலகத்தில் பசங்க இப்படி தான் இருக்கணும்னு ஒரு எப்படி சொல்கிறது, இப்படி தான் இருக்கணும் ஒரு முத்திரை குத்திட்டாங்க. எப்படி தெரியுமா? பசங்கன்னா தைரியமாக இருக்கணும், ஆம்பளைங்கன்னா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஆம்பளை அப்படின்னா வெயிட் தூக்கணும், பலசாலியாக இருக்கணும், திறமசாலியாக இருக்கணும், எதுக்குமே அழக்கூடாது. என்னது இது? அவங்கன்னா மிஷினா இல்லை மனுஷனா? இதை பண்ணக்கூடாது, அதை இப்படி இருக்கக்கூடாது, அதை அப்படி இருக்கக்கூடாது, இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி இருந்தால் தான் ஆம்பளை, எல்லாம் அப்படி வேறு மாதிரி இப்படின்னு சொல்லி அவனை கேவலப்படுத்த வேண்டியது. புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. பசங்க பாவம்.
பசங்க இப்போ சினிமாவில் டயலாக்காக அடிச்சு விட்றாங்கல்ல, அதெல்லாம் பொய் இல்ல. உண்மைதான். அனுபவப்பட்டு சொல்கிறாங்க. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் அம்மாவையும் உங்கள் தம்பி உங்கள் அண்ணனையும் பாருங்கள், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு கூட நின்று பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியுமே.